நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தங்கம், வெள்ளி ரெண்டுமே இன்னைக்கு தாறுமாறா ஏறிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் புதிய உச்சத்தை நோக்கி தங்கம், வெள்ளி விலை வந்துட்டு உயர்ந்துகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில நம்ம என்ன செய்யணும்? சாமானிய மக்களுக்கு இந்த தங்கமும் வெள்ளியும் எட்டாத கனியா மாறி போச்சு. இப்ப இந்த சூழ்நிலையில நம்ம தங்கம் வாங்கலாமா? வேண்டாமா? இல்ல வாங்குறோம் அப்படின்னா எப்படி வந்துட்டு தங்கத்தை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப தங்கம் இன்னைக்கு ரேட் எப்படி விக்குதுன்னு பாத்தீங்கன்னா, சுத்தமான தங்கம் ஒரு 16,500 போயிடுச்சு. அந்த 22 கேரட் 916 இருக்கு இல்லையா, இது பாத்தீங்கன்னா இப்ப 15,000 விக்குது. அதே மாதிரி வெள்ளி 1 கிராம் பாத்தீங்கன்னா ஒரு 385 390 கிட்ட போயிடுச்சு. இந்த சூழ்நிலையில நம்ம முதல்ல தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்ல வெளியில இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு பாத்தீங்கன்னா, ஷுவரா வெளியில இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 1 கிராம் தங்கம் 1 கிராம் வெள்ளி இந்த ரெண்டுத்தோட வேல்யூ வந்துட்டு நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு 80க்கு மேல வந்தா நம்ம வெளியில முதலீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. இன்னைக்கு வரக்கூடிய ரிசல்ட் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 44 45 இந்த ரேட்ல தான் வருது. அப்ப வெள்ளி ஓவர் வேல்யூடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ நம்ம எதுல போய் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, இப்ப கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணலாமா? 15,000 ரூபான்றது ரொம்ப பெரிய தொகையா இருக்கே, ஏதாவது கரெக்ஷன் வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிப்ரவரி மாசத்துல கரெக்ஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க. அப்படி கரெக்ஷன் வந்தா எவ்வளவு குறையும்? ஒரு 5 to 10%. 15,000 இருக்கிறது வந்துட்டு ஒரு 750 ரூபாயில இருந்து ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா குறையாமையும் போகலாம். கரெக்ஷன் வந்தா ஒரு 750 ரூபாய் 1000 ரூபாய் 1500 ரூபாய் குறையும். அப்படி குறைஞ்சா 15,000 இருந்து நம்ம ஒரு 14,000 ஒரு 13,500 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஆனா அந்த மாதிரி குறையாமையும் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம எண்ட் ஆஃப் த டே இந்த வருஷத்தோட கடைசியில தங்கத்துடைய விலை எந்த உச்சத்துக்கு போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு செக் பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா, பெரும்பான்மையான எக்ஸ்பர்ட்ஸ் இந்த 2026 டிசம்பர் 31க்குள்ள 1 கிராம் தங்கம் என்ன ஆகும்னா 20,000 ரூபாயை கண்டிப்பா தொடும். அப்படி இல்லைன்னா அதிகபட்சம் இன்னும் அந்த 20,000 தாண்டி இன்னும் அதிகபட்சமா போகுதுன்னா 25,000 போறதுக்கு கூட பிரகாசமான வாய்ப்பு இருக்குது. இந்த ஜனவரி 1 ஸ்டார்ட் ஆகுறப்ப நமக்கு எவ்வளவு இருந்துச்சுன்னா ஒரு 12,400 12,450 இந்த ரேட்ல இருந்துச்சு. அப்படியே ஒரு வருஷத்துக்குள்ள 100% ரிட்டர்ன்ஸ் வரத்துக்கு பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா உலகம் ஃபுல்லா நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அந்த மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாத்துக்கோங்க, இந்த டைம்ல தங்கம் இந்த 15,000க்கு வாங்கலாமான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வாங்கலாம். ஏன்னா ஷியோரா வந்துட்டு இப்ப போயிட்டு இருக்கிற சூழ்நிலையை பாக்குறப்ப இந்த வருஷத்தோட கடைசிக்குள்ள கண்டிப்பா 20,000 போயிடும். இதுவே வந்துட்டு இன்னும் மோசமா சூழ்நிலை ஆகுதுன்ற பட்சத்துல 25,000 கூட ஆகும். சோ யோசிச்சு நீங்க முடிவெடுங்க. சோ இந்த 15,000 வாங்கலாமா இல்ல ஒரு 1,500 குறையுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணலாமா? ஆனா ஒருவேளை அந்த 1,500 குறையாம போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம இதையும் மிஸ் பண்ணிடுவோம். ஸோ இதுக்கு செகண்ட் மெத்தட் நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவேன் ஒருவேளை இன்வெஸ்ட் பண்ணா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா என்கிட்ட பணம் இருக்கிறப்பெல்லாம் நான் கோல்டுக்குன்னு இவ்வளவு ஒதுக்கிடுறேன்னு வச்சுங்களேன், என்கிட்ட பணம் இருக்கிறப்பெல்லாம் நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்ப நான் மாசம் மாசம் மினிமமா சொல்றேன், நான் ஒரு 100 ரூபாய் தங்கத்துல போடணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னா ஒரு டிஜி கோல்டு ஆப் மூலியமாவோ இல்ல ஒரு கடையிலயோ போயிட்டு மாசம் மாசம் 100 ரூபாய் அதுல இன்ஸ்டன்டா என்ன பண்ணிட்டு இருப்பேன்னா அந்த கன்சிஸ்டன்டா நான் வந்துட்டு போட்டுக்கிட்டே இருப்பேன். இப்ப என்கிட்ட 1,000 ரூபாய் இருக்குன்னா 1,000 ரூபாய், 5,000 இருக்குன்னா 5,000, 10,000 இருக்குன்னா 10,000 அவங்க சூழ்நிலையை பொறுத்து அவங்களோட இது பொறுத்து. அப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய சொந்த விருப்பத்தை பொறுத்து நீங்க மாசம் மாசம் 1,000 ரூபாய் போடுறவங்க தான். இல்ல ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, தினமும் 100 ரூபாய் நான் தங்கத்துல போடுறேன் அப்படின்னு போடலாம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு தைரியமா கன்சிஸ்டன்டா நீங்க வந்து பணம் போட்டுக்கிட்டே இருங்க. ஒருவேளை உங்களுக்கு தங்கத்துடைய ரேட் குறைஞ்சதுனாலும் நீங்க என்ன பண்ணலாம், அந்த டைம்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல ஏறுனாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த வருஷம் முடியிறப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆவரேஜ் பிரைஸ் நீங்க ஒரு பெஸ்ட் பிரைஸுக்கு வாங்கியிருப்பீங்க. சோ இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் இன்னைக்கு இருக்கிற விலைவாசிக்கு. இல்லைங்க இதையும் தாண்டி வேற ஏதாவது ஒரு சின்ன வழி இருக்கா? எனக்கு டிஜி கோல்டுல எல்லாம் நம்பிக்கை இல்ல, எனக்கு வந்துட்டு போனோம் கடையில போய் காசு கட்டி நகையா வாங்கிட்டு வந்துடணும், ஆனா என்கிட்ட பணம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு, 10,000 20,000 என்னால ஒரு மாதத்துல ரெடி பண்ண முடியாதுதான், ஒரு 1,500 ரூபாய் 2,000 ரூபாய் இருக்குன்னா உங்களால வந்துட்டு 50 மில்லி 100 மில்லியன் எல்லாம் இன்னைக்கு வந்துட்டு கோல்டு காயின்ஸ் வந்து சேல் பண்றாங்க. நிறைய ஜுவல்லரி ஷாப்ல பாத்தீங்கன்னா 50 மில்லி 100 மில்லி அப்படின்லாம் வந்து தங்க காயின் கிடைக்கும். சுத்தமான கோல்டு காயின்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சோ அந்த மாதிரி நீங்க வந்துட்டு போய் வாங்கலாம். அப்ப பாத்தீங்கன்னா நீ 15,000 100 மில்லிக்கு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 1,500 ரூபாய் 2% மேக்கிங் சார்ஜ் போடுவாங்க. அதுக்கப்புறம் 3% ஜிஎஸ்டி போடுவாங்க. இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1,600 ரூபாய் வரும். நீங்க போயிட்டு என்ன பண்ணலாம்னா ஒரு 100 மில்லி கோல்டு காயின் வாங்கிக்கலாம். ஒரு சில கடையில எல்லாம் 50 மில்லி கூட கிடைக்குது. ஒரு 800 ரூபாய் இருந்தா நீங்க என்ன பண்ணலாம்னா 50 மில்லியில கோல்டு காயின்ஸ் வாங்கிக்கலாம். சோ இது வந்துட்டு எனக்கு டிஜி கோல்டு எல்லாம் போறதுக்கு பயமா இருக்கு, ஏமாத்திட்டு போயிடுவாங்களோ, இல்ல மத்த இடத்துல எல்லாம் கொண்டு போய் பணம் கட்டுறது கூட ஒரு நகை சீட்டு போட கூட பயமா இருக்கு, ஏன்னா அது கூட ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்ற சூழ்நிலையில நீங்க இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. இன்னைக்கு வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கு. நம்ம அதுல பெஸ்டான ஆப்ஷனா தேர்ந்தெடுத்து
நம்ம என்ன பண்ணோம்னா போயிட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏறிக்கிட்டே இருக்கே ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வருத்தப்படுறதுனால எதுவுமே இங்கே மாற போகிறது இல்லை. ஸோ பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அண்ட் தொடர்ந்து இது மாதிரி ஃபினான்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னு வச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள். வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். தென் டாடா பை பை, சி யூ.